ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாருங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முக்கியமான வேலையா இந்த அண்ணன் நம்பி பட்டையெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தா. இந்த அண்ணனுக்கு தான் நான் வந்தேன், எனக்காக வரலைங்க. இந்த அண்ணன் கூப்பிட்டாரு, சரி முக்கியமான நைட்டே சொல்லிக்கிட்டாரு. அலாரமெல்லாம் வச்சு எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகி வந்தோம்னா பஸ் வருதுன்னு வரவே மாட்டேங்க. வருங்க மோடியில் உட்காந்துக்கிறோம். இங்கண்ணா பஸ் வருமா வராதாண்ணா? பஸ் வருங்க. மூஞ்சில ஒரு கவலையே இருக்க மாட்டேங்குது. ஆனா உனக்கு ஒரு நம்பிக்கை எப்படி இருந்தாலும் நமக்கு தான்ட்டு. எனக்கு பாடாக்குது. அட என்னென்ன டைம் ஆகிட்டே இருக்குது. போய் ஏதோ காப்பி தண்ணி இது வச்சு குடிச்சிட்டு நல்லா நாயத்தை பேசலான்னு பார்த்தா பஸ்ஸே வர மாட்டேங்குது. சரி, இந்த அண்ணன் தான் பஸ் வருங்கிறாரு. பாருங்க, முக்கியமான வேலையை வந்து உட்காந்துட்டா. மழை வேற வர மாதிரி இருக்குது. ஏன்னா மழை கிளைமேட் வேற, இந்த டைம் வேற மாறுது. இன்னைக்கு வேற உங்க நேரம் சரியில்லையா? இன்னொரு நாள் போய் பார்த்துக்கலாமா? எப்பவும் 3 வேளத்தான் கிளம்புவா. இன்னைக்கு பாருங்க ஒரு ஆள் மிஸ்ஸிங். ஏன்னா ஆமாங்க, அவர் ரொம்ப பிஸியா இருப்பாரு. சரின்ட்டு நாங்கள் 2 பேருமே கிளம்பி வந்தேங்க. நீ கிளம்பி போயிட்டு என்ன வேலைங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அண்ணனுக்கு தான் நீ மங்களகரமான லைஃப் ஸ்டார்ட் ஆக போகுது. புரட்டாசி ஸ்டார்ட் ஆனதுல அண்ணன் ஒரே ஜாலியாக இருக்கிறாரு. ஏன்னா புரட்டாசியில தான் பார்ப்பாங்களா அந்த ஊர்லலாம்? ஆமாங்க, அங்கெல்லாம் புரட்டாசி 4 கிழமையெல்லாம் கிடையாது. அதெல்லாம் எப்போ வேணா காஞ்சம்பாடு கம்பளை பூத்துற வேண்டியது. ஆமா ஆமாண்ணா, எல்லாருமே அந்த ஊரை தேடி தேடி போறாங்க. என்ன காரணம்? அங்க நம்ம போனோம்னா சக்சஸ் ஆயிருது. கேள்விப்பட்டோன்னே நாமளும் போலான்ட்டு அண்ணன் நைட்ல இருந்தே ஒரே குஷியா இருக்கிறது. இது சிரிச்ச முகத்தாடியே புது மாப்பிள்ளையாட்டியே இருக்கிறாரு பாருங்க. கட்டிங்களா வெட்டி சேவ் எப்படி நீட்டா இருக்கிறாரு பாருங்க. என்னன்னா 10 வயசு குறைஞ்சிட்ட மாதிரி இருக்குது. பார்த்தா சின்ன பையனாட்டம் இருக்கு. 2K கிட்ஸ் மாதிரி ஆயிட்டே வராரு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க புது மாப்பிள்ளையாட்ட உட்காந்துட்டு இடத்த விட்டு கூட எந்திரிக்க மாட்டேங்கிறாரு. பஸ்ஸே வர மாட்டேங்குது. எந்திரிச்சுக்கு வேணாம். பஸ் வருங்க, பஸ் வருன்னு தான் சொன்னாங்க. நீ தான் அவங்களுக்காக வெயிட் பண்ணணும். அவங்க வந்து உங்களுக்காக வெயிட் பண்ற அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிற நீங்க. ஏங்க, நல்ல மாப்பிள்ளை வேணும்னா வெயிட் பண்ணிட்டுங்க. அதுதானே வாஸ்தவம். நல்ல மாப்பிள்ளை கிடைக்குன்னா தவம் இருக்கும். ஆமா, தவம் இருக்கும்ல. சரி, பஸ்ஸுக்காரனுக்கு நாம வெயிட் பண்ண வேண்டியது. பஸ் வந்துருங்க இன்னைக்குன்னு பாரு வெயிட் பண்ணுதுங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், பஸ் எப்போ வருதுன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த அப்டேட் நான் பண்ணுறேன். நீ வந்து தொடர்ந்து இதை பற்றி வீடியோ நிறைய வரும். பற்றி தெரியாத அறியாத விஷயங்களும் இனிமேல் வீடியோவில் வரப்போகுது. வெயிட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள்.